வணக்கம் நண்பர்களே. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் என்ன பாடம் கற்றுக் கொடுத்து இருக்கிறது? பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எதிரொலிக்குமா? இந்த இரண்டு கேள்விகளும் எல்லா அரசியல் தலைவர்கள் மத்தியிலும், அரசியல் கட்சிகளுக்குள்ளும், இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லார் மத்தியிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பற்றிய பதிவு தான். பதிவுக்குள் செல்வதற்கு முன் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். ஏன் பீகார் தேர்தல் இங்கே பிரதிபலிக்குமா, தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதே மாதிரி இங்கே நடக்குமா அப்படின்னு கேட்குறோம்னா, ஒரு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்றால், நிதிஷ்குமாரை பிடிக்காமல் நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து நிதிஷ்குமார் நடத்தி கொண்டிருந்த கட்சியிலிருந்து விலகியவர்களை பாஜக ஒருபோதும் திரும்ப சேர்த்துக்கொள் என்று எந்த நிர்பந்தமும் செய்யவில்லை, சேர்த்துக்கொள்ளவும் இல்லை. நம்பர் 1 ரொம்ப முக்கியமாக கவனிங்க. தமிழ்நாட்டிலும் அப்படி தான். அது கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்கள், தலைமைக்கு எதிராக கருத்து கூறியவர்களை விலக்கி இருக்கிறது. அதை ஒருபோதும் பாஜக நிர்பந்திக்காது. அப்போது அதிமுகவிலிருந்து விலகியவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கும். அப்போ அவங்க எத்தனை பேர் விலகினாங்களோ அத்தனை வாக்குகள் மட்டும்தான் குறையும். ஒரு சில பேர் தான், 3 பேரோ 4 பேர் தான். அவங்க போடுற ஓட்டு மட்டும்தான் காலியாகும். மற்ற எதுவும் ஒன்றும் செய்யாதுங்கிறது பீகார் தேர்தலிலிருந்து நமக்கு தெரியுது. 1. இரண்டாவதாக, சிறுபான்மையினர் வாக்குகளை அதிமுக இழக்கும். என்ன காரணம்? பிஜேபியினோட கூட்டணி வச்சிருக்கிறதுனாலன்னு சொன்னாங்க. இப்போ பிஜேபிக்கு பீகாரில் என்ன கிடச்சிருக்கு? சிறுபான்மையினர் ஓட்டு தான் அதிகமாக கிடச்சிருக்கு. அது கிடைச்சதுனால தான் அவங்க ஒரு சூப்பர் டூப்பர் வெற்றிங்கிறது பெற்றிருக்காங்க. நான் பாஜகவுடைய தொண்டனோ இல்லை பாஜக கட்சியை சேர்ந்தவனோ இல்லை. பாஜக மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய சேனல் பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த 2 விஷயங்களும் தமிழ்நாட்டில் மிக ஏதோ ஒரு பெரிய அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவதற்கு இந்த யுக்தி பயன்படும். எது? அதிமுகவிலிருந்து விலகி அதிமுக பலவீனமாகிவிட்டது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதிமுக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்ததால் சிறுபான்மையினர் வாக்குகள், குறிப்பாக இஸ்லாமியர் வாக்குகள் அங்கே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. பீகாரில் அது கிடைச்சிருக்கு. அப்போ எங்கோ ஒரு மாற்றம் நிகழ்கிறது. இந்த மதத்தினை அடிப்படையாக வைத்து பிஜேபி யாரும் ஒதுக்கலை அப்படிங்கிறது தெரியுது. அப்போது இது தமிழ்நாட்டில் அந்த பீகார் தேர்தலுடைய வெற்றி இங்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றம் ஏற்படுத்துமா? அது களத்தில் தான் தெரியும், போக போக தெரியும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க.